இந்த தீர்ப்பை கடுமையாக எதிர்த்தனர். இதனையடுத்து பல மறு ஆய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. தற்போது 9 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வு இந்த வழக்கை மீண்டும் விசாரித்து வருகிறது. இந்த விசாரணை இன்று ஒரு சாதாரண சட்ட போராட்டமாக இல்லை. இது இந்தியாவின் அடிப்படை சிந்தனையை சோதிக்கும் தருணமாக மாறியுள்ளது. சாய் தீபக் என்ற வழக்கறிஞரின் குரல் இந்த வழக்கை முற்றிலும் வேறு நிலைக்கு கொண்டு சென்றது. 3 மணி நேரம் இடைவிடாமல் நின்று அவர் முன்வைத்த வாதங்கள் மத சுதந்திரத்தின் தனித்துவமாகவே பலரால் பார்க்கப்பட்டது. கடவுளை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யார், பக்தர்களா அல்லது நீதிமன்றமா என்ற கேள்வி நீதிமன்ற அரங்கையே சிந்திக்க வைத்தது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா முன்னிலையில் அவர் கூறிய நேரடியாக செய்ய முடியாததை மறைமுகமாகவும் செய்ய முடியாது என்ற ஒரு வரி இந்த முழு விவாதத்தின் மையமாக மாறியது. மத நடைமுறைகள் அதன் புனிதத்தன்மையால் நீதித்துறை ஆய்வுக்கு உட்பட முடியாது. அரசு அதை